என்னாச்சுடா? உங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு பூமி என்ன மட்டும் பாசமா பாத்துக்கிறாளா? அம்மா, அப்பாவி தரமா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்குமா? ஆனா யதார்த்தம் வேற. அண்ணா சொன்னது கரெக்ட் தான்மா. பூமி என்ன பாசமா பாத்துக்கறத இவங்களால தாங்கிக்க முடியல போல. நடந்த 2 ரவுண்ட்ஸும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? காலையில 9 மணிக்கு. இப்போ நீ சொல்லு சித்தி, நாளைக்கு பூமி கல்யாணம் எத்தனை மணிக்கு? நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு. அடங்கொக்கா மக்கா, உன் வாயில சக்கரை ஏதாவது அள்ளி போடணும். நாளைக்கு பூமிக்கு கல்யாணம் நடக்க போறதுனால காம்படிஷனுக்கு போக முடியாது. போறேன்னு சொன்னாலும் இது வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண அந்த ககனை போக விட மாட்டான். எப்பவும் காலையிலயும் ஆரம்பிக்கிற காம்படிஷன் நாளைக்கு மத்தியானம் ஏன் ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி. நீங்க சூப்பர் மேடம். ஆனா கல்யாணம் வேண்டான்னுட்டு நாளைக்கு பூமி காம்படிஷனுக்கு வந்துட்டா வரமாட்டா. ஏற்கனவே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்ச அந்த ககனுக்கு லாஸ்ட் மினிட்ல 2 தடவை கை கொடுத்திருக்கா. இந்த தடவையும் அப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அவனே அந்த பூமியை அடிச்சு கொன்னுடுவான். என்ன பூமி, ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆன சந்தோஷத்துல நீ தலகால் புரியாம அங்கங்க குதிச்சிட்டு இருப்பன்னு நினைச்சா நீ என்ன எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஐ காட் இட். ஃபைனல் ரவுண்டை எப்படி ஃபேஸ் பண்ணனும் தானே யோசிச்சுட்டு இருக்க. நோ டவுட் பூமி, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. என்னாச்சு பூமி, நான் உங்ககிட்ட இருந்து இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணா எத்தனோட எக்ஸ்பிரஷன் கொடுக்குற? பூமி, நாளைக்கு உனக்கு அண்ணனுக்கும் கல்யாணம், இன்னொரு பக்கம் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்ட. நீ பயங்கர சந்தோஷமா இருப்பன்னு நினைச்ச டைம்ல நீயே இவ்ளோ டல்லா இருக்கு பூமி. என்னாச்சு உனக்கு? நாளைக்கு தான் கல்யாணம், டான்ஸ் காம்படிஷனோட ஃபைனல் ரவுண்டும் நாளைக்கு தான். கல்யாணத்தனுக்கே வெளில போக கூடாதுன்னு மாமா உன்னை ஏதாவது சொல்லுவாருன்னு நீ பயப்படுறியா? அந்த மாதிரி எந்த பயம் இருந்தாலும் இப்பவே தூக்கி போட்டுரு. அண்ணன் உன்னை காலையிலேயே கூட்டிட்டு போய் காம்படிஷன்ல ஜெயிக்க வச்சுட்டு மத்தியானம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து 3 முடிச்சு போட்டுருவான். தட்ஸ் ஆல். அதுக்கு வாய்ப்பே இல்ல சரி. கல்யாணமும் 12 மணிக்கு தான், காம்படிஷனும் 12 மணிக்கு தான். அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கல்யாணத்துல உட்கார்ந்தா அம்மாவோட கனவுகளை தொடுற அளவுக்கு போய் நிறுத்திட்ட மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நான் காம்படிஷனுக்கு போனா ஏற்கனவே மாமா கிட்ட நான் உன் கூட வந்துடுறேன் மாமான்னு சொல்லி 2 தடவை கடைசி நேரத்துல அவரு கூட போகாம விட்டுட்டேன். ஆனா என்ன, இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குப்பா. அத நீங்க தான் சால்வ் பண்ணணும். நீங்க அப்படி பண்ணிட்டா எனக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும்பா. என்ன பண்ணணுமா? நாளைக்கு என்னோட கல்யாணம் 12 மணிக்கு, ஃபைனல் ரவுண்டு காம்படிஷனும் 12 மணிக்கு தான். ஐயோ, ரெண்டும் ஒரே டைம்ல வந்திருக்கா? இதுல என்னால என்னமா பண்ண முடியும்? உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டான்ஸ் காம்படிஷன் டைமை மட்டும் மாத்திடுங்கப்பா. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா ஜட்ஜஸ் நான் சொன்னது கேட்கல. ஆக்சுவலி நீ அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கவே கூடாதுமா. என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த டான்ஸ் காம்படிஷனும் முக்கியம் தானே. அததாம்மா நானும் சொல்ல வரேன். நமக்கு டான்ஸ் காம்படிஷன் தான் முக்கியம். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, உன் அம்மா ஷோபா எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. நாட்டிய கலையில நேரத்துக்கு ஏத்த நிலை, நேரத்துக்கு எதிரான நிலை, நேர கட்டுப்பாடுங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும். அது நமக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை ஏத்துக்கணும். அதை நம்ம மாத்த முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனாலதான் நீ கேட்காம இருந்திருக்கணும்னு சொல்ல வந்த. அப்போ நாளைக்கு என் கல்யாணத்தை என்ன பண்றதுப்பா? அம்மா முக்கியமா இல்ல நடுவுல வந்து அந்த நபர் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்லுவே நீ?
அம்மா உனக்கு உயிர் கொடுக்கலன்னா நடுவுல வந்து அந்த நபரை நீ எப்படி சந்திச்சிருக்க முடியும்? அம்மாவோட கனவை தான் நீ கோலா வச்சிருக்க. ஒரு கோலை நம்ம கடைபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி இந்த காதல் கல்யாணங்கிற ஆசைகள் எல்லாம் வரவே கூடாது. அப்படி வந்தாலும் நாம அதை கடந்து போக பார்க்கணும். நம்ம கோல்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய நம்ம ரெடியா இருக்கணுமா? அபூர்வா, நம்ம மனப்பூர்வமா நினைச்சா இந்த யூனிவர்ஸ் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த ககனோட என் பொண்ணு கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற என்னோட ஆசை நிறைவேற போகுதா அபூர்வா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு முகூர்த்த நேரத்துல தான் ஃபைனல் டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்க. என் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு டான்ஸ் காம்படிஷன் டைமை மாத்த சொல்லி பூமி வந்து என்கிட்ட கேட்டா அபூர்வா. அப்படியெல்லாம் கேட்க கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன். டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் நீ போகணும்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன். நாளைக்கு பூமி கல்யாணத்தை விட்டுட்டு டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போக போறா அபூர்வா. உங்களுக்கு சந்தோஷமா மாமா? இது சாதாரண சந்தோஷம் இல்ல அபூர்வா, வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாண முகூர்த்த நேரத்துல ஃபைனல் காம்படிஷன் வர மாதிரி நான் என் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினேன். அபூர்வா, இது ஓ வேலையா? ஆமா மாமா. யோர் ஜீனியஸ் அபூர்வா, ஜீனியஸ். கல்யாணத்தை நிறுத்தணும்னா இப்படிதான் நாம செயல்படணும். யாரையோ ட்ரக் கேஸ்ல மாட்டி விடணும்னு நினைச்சு நாம போய் மாட்டிக்கிட்டோம். கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு நாம அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல மாமா. உங்க விஷயம்னு வந்துட்டா நான் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க சந்தோஷத்துக்காக நான் ஜெயிலுக்கு போறதா இருக்கட்டும், எனக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் இதை எதையுமே கண்டுக்க மாட்டேன் மாமா. நீங்க தான் என்னோட உயிர் மாமா, என் உயிர் நீங்க. அபூர்வா, உன் அளவில்லாத அன்புக்கு முன்னாடி நான் மொத்தமா சரண்டர் ஆயிட்டேன் அபூர்வா. ஐ லவ் யூ அபூர்வா, ஐ லவ் யூ. அண்ணி. என்ன மீரா? அண்ணி, நம்ம பூமியோட மஞ்சள் கொளியலுக்கு வெளியில கார்டன்ல ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. உட்கார்றதுக்கு சேரு, மஞ்சள் தண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு.